Hi friends, welcome to Vaijayanthi kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஆட்டு தலை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா டேஸ்டா ஈஸியா செஞ்சிரலாம். அந்த மெத்தட்ல தான் நான் செஞ்சு காட்டி இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் फ्रेंड्स, நம்மளோட சேனல்ல நிறைய நான்வெஜ் ரெசிபி போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பார்க்கக்குள்ளே இப்பவே சாப்பிடணும்னு தோணுதில்ல, கண்டிப்பா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் फ्रेंड्स, நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டு தலைக்கறி ஃபுல்லா எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 கிலோ வரும். நல்லா ஒரு 3 to 4 வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைக்கறி வந்து வேக வச்சுக்கணும். அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துக்கோங்க கறியை. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கறி வெந்து வரும். இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சீரகமும் சோம்பும் நல்லா நமக்கு பொரியட்டும் 1 நிமிஷம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் சின்ன பட்டை 3 துண்டு எடுத்துருக்குறேன், 3 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 150 கிராம் சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க தலைக்கறிக்கு, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து நான் 2 பூண்டு நல்லா பெரிய பூண்டாக பார்த்து சேர்த்துருக்குறேன் உரிச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு லைட்டாக நமக்கு வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டும் இஞ்சி எல்லாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். நான் வந்து 1 கிலோ தலைக்கறிக்கு இந்த ரேஷியோலாம் சொல்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து பொடிசாக கட் பண்ணி இப்போ சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தலைக்கறி வேக வைக்குள்ளையும் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தலைக்கறி நல்லா விசில்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு தலைக்கறி வெந்து தனித்தனியாக வந்திருக்குது. இது போல் நல்லா வேகணும். நமக்கு நல்லா வெந்துச்சு. இப்போ தண்ணி தனியாக கறி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கறி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகாய் இது போல் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தை. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தலைக்கறி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்க்கவே இல்லை. தலைக்கறிக்கெலாம் தேங்காய் சேர்த்தா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கறி எடுத்து வச்சுருந்தோம்ல, வேக வச்ச கறி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கறியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தலைக்கறி கிரேவி வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிடலாம்,
இட்லி தோசை இது கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் கிரேவியாக தான் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு திக்காக நல்லா வறுவல் போல் வந்துடும். இப்போ கறியோட மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கறி வேக வச்சிருந்தோம்ல, கட்டாயம் அந்த தண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நான் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 7 to 8 நிமிஷம் நமக்கு நல்லா கொதித்து பாயில் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கக்குள்ளேயும் சேர்த்துருக்குது, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா கிரேவி திக்காக சூப்பராக இது போல் வந்துச்சுங்க. சாதத்தோட ஊற்றியும் சாப்பிட்லாம், நம்ம தோசை இட்லி கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் கிரேவி வச்சுருக்கிறேன். சூப்பராக நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், வாசனையான தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.